அண்ணன் யாருன்னு தெரியுதா? மாஸ்டர் மகேந்திரன். இவன் வந்து படம் நடிக்கிறவன், ஒரு ஆக்டர். இவன் கிட்ட எதுக்கிட்ட தேவையில்லாம அரசியல் கேள்விலாம் கேட்குறீங்க? ஆங்கர் வேலை பாக்குறீங்களா, வேற எதுவும் வேலை பாக்குறீங்களாடா? பல்லவி அவங்க திமுக மேல பழிய போட்டப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேள்வி கேட்கல. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துற ஒரு ஆண்டி ஒண்ணு வந்து தண்ணி பாக்கெட் வந்து ஒயின் ஷாப்ல தான் கிடைக்குது, அதனால பசங்க டைரக்டா அங்கதான் போய் வாங்கி குடிக்கிறாங்கன்னு சொன்னிச்சு. அதுக்கு ஒரு ஆங்கர் உட்காந்து அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. திமுக மேல எவன் பழிவு போட்டாலும் எதுக்கு கேள்வி கேட்கறது கிடையாது, அதுக்கு ஆதாரம் கேட்கறது கிடையாது. என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் கிட்ட வந்து அரசியல் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அவன் வந்து பெரிய புடுங்கி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். நார்மலாவே புடுங்கிமா தான் பேசுவான். கரண்ட் கட் ஆகுதா? சோலார் பேனல் ஒண்ணு இருக்கு, ஐடியா மஸ்டர் கொடுக்குறாராமா. ஏன்டா சோலார் பேனல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சோலார் பேனலுக்கு தனி மீட்டர் இருக்கு, நார்மல் மீட்டர் யூஸ் பண்ண முடியாது. அந்த மீட்டருக்கு அப்ளை பண்ணா 6 மாசத்துக்கிட்ட அலைய விடுறானுங்களாம். 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணுமா. இது வந்து WSRல 01 பேசிருப்பாப்ல அவர் வீட்டுக்கு போடும்போது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. சோலார் பேனல் இன் கேஸ் அப்ளை பண்ணிட்டு அது வர வரைக்கும் நம்ம சோலார் யூஸ் பண்ண முடியாது. சரி வேணான்னு கேன்சல் பண்ணா அந்த 10,000 ரூபாய் கட்டினதை திருப்பி தர மாட்டானுங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நீ சோலார் பேனல் போட்டீங்கன்னா டஸ்ட் ஏதாவது ஒன்று அடைஞ்சிருச்சுன்னா அதை அடிக்கடி கிளீன் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கணும். டஸ்ட் அடைஞ்சிருச்சுன்னா வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சோலார்ல இருக்கு. பெரிய புடிங்கி மாதிரி உட்காந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கு. 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க. வேணா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்க. மெண்டல் மாதிரி பேசாதடா நாயே, மெண்டல் மாதிரி பேசாது சரியா? சரி உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன படம் நடிக்க யாருமே கூட மாட்டாங்கன்னு ஒப்பார வச்சுட்டு இருந்தீல. மாஸ்டர் படத்தில் நடிக்கணும்னு அந்த மகேந்திரன் அழுதுருப்பேன் அப்படிலாம் சொன்னீல. நான் உனக்கு ஐடியா தரேன். மாஸ்டர்னு பேர் வச்சிருக்கல, என்ன மாஸ்டர்? டீ மாஸ்டரா பரோட்டா மாஸ்டரா? போயிட்டு அந்த வேலையை பாரு. அப்படி இல்லையா படிச்சுட்டு ஏதாவது வேற ஏதாவது வேலையை பாரு. அப்படி இல்லையா 4 தட்டு எடுத்துட்டு தெருவா போ அப்படின்னு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குமா? மூடிக்கிட்டு படம் நடிக்கிறியா, அந்த வேலையை பாரு. மக்கள் பிரச்சனை மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டீங்கன்னா மரியாதை கட்டுறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. இந்த மீடியா துறையில இருக்கிற நிறைய பேர் விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களே, ஏன் ரூட் மூலியமா அப்பதான் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம்டா.